ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4ാவது സ്കന്ധത്തിലെ 23ാவது അധ്യായം. ശ്രീകൃഷ്ണ பகவானோடு ஜனனம் இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கப்படுறது. வியாசர் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லற மாதிரியாக்கும் இதில் கதையை கொண்டு போகப்படுறது. 1வது ஸ்லோகம். ஹதேஷோஷ்டசு புத்ரேஷு தேவக்யா ஔக்ரசேனினா சப்தமே பதிதே கர்ப்பே வஜனாத் நாரதஸ்ய ச. தேவகியோடு 6 புத்திரர்களையும் கம்சன் கொன்னான் அப்படிங்கிறத பார்த்தோம். 7வது கர்ப்பம் அலசி போகவும் செஞ்சுது. அந்த டைமில் நாரதர் சொன்னபடி 2வது ஸ்லோகம். அஷ்டமஸ்ய ஜகர்பஸ்ய ரட்சணார்த்தமதந்திரித பிரயத்னமகரோத் ராஜா மரணம் ஸ்வம் விசிந்தயன். கம்சன் நினைக்கிறான், ஒரு குழந்தை அக்குமே என்ன கொல்லும் அப்படின்னு அக்குமே அசரீரி வாக்கியம் கேட்டுது. நாரதன் சொன்ன விஷயமும் அதுதானே. அப்படி சிந்தனை பண்ணிட்டு ராஜா கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கு எட்டாவது கர்ப்பத்தை தேவகியோடு 8வது கர்ப்பத்தை பத்திரமா கவனிச்சு பார்க்கறதுக்கான ஒரு முயற்சியை பண்ண ஆரம்பிச்சார் கம்ச மகாராஜா. 3வது ஸ்லோகம். சமயே தேவகி கர்ப்பே பிரவேசமகரோத் ஹரே அம்சேன வசுதேவேதோ சமாகத்ய யதாக்ரமம். பகவான் ஹரி வசுதேவனோடு அம்சமாயிட்டு யதாசமயம் தேவகியோடு கர்ப்பத்தில் பிரவேசனம் பண்ணினார். 4வது ஸ்லோகம். ததேயம் யோகமாயாச்ச யசோதாயாம் யதேச்சயா பிரவேசமகரோ தேவி தேவகாரியார்த்த சித்தயே. அந்த டைம்லேயே யோகமாயை ஆன அந்த மாயாதேவி தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டு யசோதையோட கர்ப்பத்தில் பகவானோடு ஆக்ரஹப்படி பிரவேசனம் பண்ணினான். 5வது ஸ்லோகம். ரோஹிண்யாஸ்தனயோ ராமோ கோகுலே சமஜாயத யத கம்சபயோத்விக்னா சம்ஸ்திதா சாஜ காமினி. ரோகிணியோடு புத்திரனாயிட்டு ராமன் கோகுலத்தில் ஜனிச்சார். அந்த ரோகிணி ஆகட்டும் கம்சனை பயந்து சங்கடப்பட்டு கோகுலத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிற டைம் இருந்தது. 6வது ஸ்லோகம். காராகாரே தத கம்சோ தேவகீம் தேவசம்ஸ்துதா ஸ்தாபயாமாஸ ரட்சார்த்தம் சேவகான் சமகல்பயத். தேவ அம்சத்தில் இருக்கிற
அந்த தேவகிய கம்சன் காராகிரகத்துல அடைச்சு போட்டான். காவலுக்காயிட்டு சேவகர்களையும் ரெடி பண்ணினான். தேவகாரியார்த்தம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கர்ப்பத்தில சுமந்து பிரசவிக்க போற தேவகிய ஆக்கும் கம்சன் கல்துரங்குல அடைச்சது. 7வது ஸ்லோகம். வசுதேவஸ்து காமின்யா பிரேம தந்து நியந்திரித புத்ரோல்பத்திம் து சஞ்சிந்த்ய பிரவிஷ்ட சஹபாரியயா. வசுதேவருக்கு தேவகிய ரொம்ப ரொம்ப பிரியமாக்கும். சொந்தம் பத்னிட்ட ரொம்ப இஷ்டம் இருக்கிறதுனால புத்திரன் ஜனிக்கிறத யோசனை பண்ணிட்டு வசுதேவரும் மனைவியோடு கூடிட்டு அந்த காராகிரகத்திலேயே வாழ்ந்தார். 8வது ஸ்லோகம். தேவகி கர்ப்போ விஷ்ணுர்தேவகார்யார்த்த சித்தயே சம்ஸ்துதோ அமர சங்கைச்ச வியவர்ததயதாக்ரமம். தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டு தேவகி கர்ப்பத்தில் ஜனிச்ச விஷ்ணுவ தேவர்களோடு கூட்டமெல்லாம் ஸ்துதிச்சது. யதாக்கிரமம் அந்த தேவகியோடு கர்ப்பம் வளர்ந்து வந்தது. 9வது ஸ்லோகம். சம்ஜாதே தசமே தத்ர மாசேத ஸ்ராவணே சுபே பிராஜாபத்யர்ச்ச சம்யுக்தே கிருஷ்ணபட்சேஷ்டமீ தினே. கிருஷ்ணபட்சே அஷ்டமி தினே. 10 மாசம் பூர்த்தியான ஸ்ராவண மாசத்துல கிருஷ்ணபட்சத்துல அஷ்டமியும் பிராஜாபத்திய நட்சத்திரமும் பிரஜாபதியை சம்பந்திச்ச நட்சத்திரமாக்கும் ரோஹிணி. அந்த ரோஹிணி நட்சத்திரവും ചേർந்த ശുഭദിനത്തിലെയാക്കും. 10வது ஸ்லோகம். கம்சஸ்து தானவான் சர்வானுவாஜ பயவிஹ்வல ரட்சணீயா பவத்பிஸ்ச தேவகி கர்ப்பமந்திரே. கம்சன் பயத்தோடு கூடிட்டு அசுரர்கள்கிட்ட எல்லாம் சொன்ன தேவகி சூதிகா கிரகத்திலே ஆக்கும். அவளை நன்னா கவனிச்சு பார்க்கணும். அந்த குழந்தைய தப்பிக்க விடவே கூடாது. 11வது ஸ்லோகம். அஷ்டமோ தேவகி கர்ப்ப சத்ருர்மே பிரபவிஷ்யதி ரட்சணீய பிரயத்னேன மிருத்யுரூபஸ்ஸ பாலகா. தேவகியோடு 8வது கர்ப்பமாக்கும். என்னோடு சத்ருவாயிட்டு பிறக்க போறது. எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டானாலும் சரி அந்த கர்ப்பம் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசு காலஸ்வரூபனாயிருக்கிற அந்த சிசுவை கவனமா பார்த்துக்கணும். அதை என்னோடு சத்ருவாக்கும். 12வது ஸ்லோகம். ஹத்வைனம் பாலகம் தைத்யா சுகம் சொப்ஸ்யாமி மந்திரே நிவೃತ್ತಿ வர்ஜிதே துக்கே நாசிதே சாஷ்டமே சுதே. அசுரர்களே, இந்த தேவகியோடு 8வது கர்ப்பத்தில் இருக்கிற புத்திரனை கொன்னுட்டு தான் நான் அந்த ராஜதானியில போய் சுகமா படுத்து தூங்கறதுக்கு என்னால சாதிக்கும். இந்த குழந்தைய கொன்னாதான் என்னோட எல்லா துக்கமும் தீரும். 13வது ஸ்லோகம். கட்க பிராசதரா சர்வே திஷ்டந்து திருதகார்முகா நித்ராதந்திரா விஹீனாச்ச சர்வத்ர நிகிதேட்சணா. அதனால எல்லாரும் கையில வாளு வச்சுக்குங்கோ, குந்தம் வச்சுக்குங்கோ, வில்ல வச்சுக்குங்கோ. எல்லாரும் கவனமா ശ്രദ്ധിച്ച്
தூங்காதக்கு நின்று பார்க்கணும் அப்படின்னு கம்சன் ஆர்டர் போட்டான் அன்னைய டேட்டில். இப்போ வியாச பகவான் ஜனமேஜயங்கிட்ட அங்கே அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வியாச உவாஜா. 14வது ஸ்லோகம். இத்யாதிஷ்யாசுரகணான் கிருஷோதிபயவிஹ்வலான் மந்திரம் ஸ்வம் ஜகாமாஷு நலேபே தானவ சுகம். இப்படி அசுரகணங்களோடு கூட கூடி சேர்ந்து நின்று அவளுக்கு தேவையான நிர்தேசங்கள் எல்லாம் கொடுத்துட்டு டயர்டாயிட்டு பயத்தோடு கூடிட்டு கம்சன் அவனோடு சொந்தம் வீட்டில் போய் சேர்ந்தான். இருந்தா கூட அவனுக்கு சுகம் அப்படிங்கிறது கிடைக்கல, பயம் பயமா வருது. 15வது ஸ்லோகம். நிஷீதே தேவகி தத்ர வசுதேவமுவாஜஹ கிம் கரோமி மகாராஜா பிரசவாவசரோ மம. பிரசவ அவசரஹா மம. அர்த்தராத்திரியானோட தேவகி வசுதேவர்கிட்ட சொன்னா, ராஜாவே என்னோடு பிரசவம் நடந்துடுத்து, ഞാനിപ്പ என்ன பண்ணட்டும். 16வது ஸ்லோகம். பஹவோ ரக்ஷபாலாஸ்ச திஷ்டந்த்யத்ர பயானகாः நந்தபத்ன்யா மயா சார்த்தம் கிருதோஸ்தி சமயபுரா. பயமுறுத்துற ரூபம் இருக்கிற நிறைய காவல்காரிங்க காவல் நிற்கிறாளே. முன்னால நந்தகோபரோடு பத்னி எங்கிட்ட பிரதிஜை பண்ணியிருக்கா. என்ன பிரதிஜை பண்ணியிருக்கா அப்படின்னு இங்க தேவகி வசுதேவர்கிட்ட சொல்லறா. 17வது ஸ்லோகம். பிரேஷிதவ்யஸ்த்வயா புத்ரோ மந்திரே மம மானினி பாலயிஷ்யாம்யஹம் தத்ர தவாதி மனசா கிலா. ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவளே தேவகி, உன்னோட புத்திரனை என்னோட வீட்டுல கொண்டு வந்து விடு. நான் ரொம்ப கவனமா கம்சனோடு கண்ணுல படாதக்கு வளர்த்திக்கிறேன் அப்படின்னு நந்தகோப பத்னியா இருக்கிற யசோதை எங்கிட்ட முன்னால பிரதிஜை பண்ணியிருக்கா. 18வது ஸ்லோகம். அபத்யம் தே பிரதாஸ்யாமி கம்சஸ்ய பிரத்யயாய வை கிம் கர்த்தவ்யம் பிரபோதாத்ய விஷமே சமுபஸ்திதே. கம்சனை நம்ப வைக்கிறதுக்கு ஆயிட்டு நான் என்னோட குழந்தைய உனக்கு தரேன் அப்படின்னு நான் யசோத கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால ராஜாவே, இந்த இக்கட்டான சிச்சுவேஷனில் இந்த அசுரர்கள் எல்லாம் இப்படி பார்த்துட்டு நிற்கிற டைமில் என்ன பண்ணுறது? 19வது ஸ்லோகம். व्यत्यय सन्तदे शौरे कदं कर्तुं क्षमो भवे दूरे तिष्ठस्व कान्दाद्य लज्जा मेऽधिधुरत्यया. लज्जा मे अधिधुरत्यया. எனக்கு ரொம்ப லஜ்ஜை தோணுறது. சந்தானங்களை வளர்த்துறதுக்கு சாதிக்காதக்கு அடுத்தவாகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய துக்கம். அதனால இந்த குழந்தைய எப்படியாக்கும் நீங்கள் அந்த யசோதா தேவி கிட்ட கொண்டு போய் சேர்ப்ப. அதனால பிரியமான கனவா கொஞ்சம் தூர நகர்ந்து நில்லுங்கோ. எனக்கு லஜ்ஜை தோணுறது என்ன நினைச்சு.
20வது ശ്ലോകം. പരാവൃത്യ മുഖം സ്വാമിന്നന്യഥാ കിം കരോമ്യഹം ഇത്യുക്ത്വാ മഹാഭാഗം ദേവകീ ദേവസമ്മതം. அந்த காராகிரகத்துக்குள்ள தேவகியும் தேவகியோடு கணவரான வசுதேவரும் மட்டும்தானே உள்ளது. அப்ப பிரசவ சமயம் வந்தாச்சு, உங்களோட கண்ணு முன்னால நான் எப்படியாக்கும் பிரசவிப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட இந்த லஜ்ஜை அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதனால அந்த பக்கம் ஒன்று திரும்பி நில்லுங்கோளே, நான் இந்த குழந்தைய ஒன்று பிரசவிச்சுக்கிட்டும். அந்த பக்கம் திரும்பி நில்லுங்கோம், இந்த பக்கம் திரும்பி பார்க்காதங்கோம், அல்லாதக்கு நான் வேற என்ன செய்யறது? இந்த டைம்ல பிரசவம் பார்க்குற வயத்தாட்டிகளையெல்லாம் கூப்பிட முடியாது, கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால நான் தன்னந்தனியா பிரசவிச்சுக்கிறேன் இப்படின்னு சொல்லிண்டு அந்த வசுதேவர்கிட்ட தேவகி சொன்னா. 21வது ஸ்லோகம். பாலகம் சுஷுவே தத்ர நிஷீதே பரமாத்புதம் தம் திருஷ்ட்வா விஸ்மயம் பிராபா தேவகி பாலகம் சுபம். அங்க வச்சு அர்த்தராத்திரியில அதிசயமான ரூபமாயிருக்கிற பாலனை பிரசவிச்சா அந்த தேவகி. மங்களஸ்வரூபனான அந்த குழந்தைய பார்த்துட்டு தேவகிக்கு அதிசயமாச்சு. 22வது ஸ்லோகம். பதிம் பிராஹ மகாபாக ஹர்ஷோல்ஃபுல்லகளேபரா பஷ்ய புத்திரமுகம் காந்தா துர்லபம் ஹி தவ பிரபோ. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்ச அந்த தேவகி புல்லரிப்போடு கூடிட்டு கணவர்கிட்ட இப்படி சொன்னா, பிரியமான கணவா, எங்கேயும் பார்க்கறதுக்கு கிடைக்காத அளவுக்கு திவ்யமான புத்திரனோடு முகத்தை கொஞ்சம் பாருங்கோ. 23வது ஸ்லோகம். அத்யைனம் காலரூபோ சௌகாதயிஷ்யதி ப்ராத்ருஜா வசுதேவஸ்ததேத்யுக்த்வா தமாதாய கரே சுதம். காலனோடு ரூபத்துல இருக்கிற கம்சன் இப்போ இந்த குழந்தைய கொல்லுவனே, அதுக்கு முன்னால நான் ஒன்னு பார்த்துடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசுதேவர் அந்த குழந்தைய கையில தூக்கிண்டார். 24வது ஸ்லோகம். அபஷ்யச்சானனம் தஸ்ய சுதஸ்யாத்புத கர்மணா வீச்ய புத்திரமுகம் ஷௌரி சிந்தாவிஷ்டோ பபூவ. அதிசயமான கர்மங்கள் செய்யறதுக்கு ஜெனிச்ச அந்த குழந்தையோட முகம் அவர் பார்த்தார். புத்திரனோட முகத்தை பார்த்துண்டு வசுதேவர் யோசனையோடு கூடிட்டு இப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்னார். என்ன பண்றது, இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் தெரியலை. 25வது ஸ்லோகம். கிம் கரோமி கதம் நஸ்யா துக்கமஸ்ய கிருதே மம ஏவம் சிந்தாதுரே தஸ்மின் வாகுவாஜா ஷரீரிணி. வாகுவாஜ அசரீரிணி. அப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறத ஒரு அசரீரி வாக்கு அங்க வசுதேவருக்கு கேட்கறதுக்கு சாதிச்சது. இந்த குழந்தைய நினைச்சு துக்கிக்காம இருக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? இப்படியாக்கும் வசுதேவர் சிந்தனை பண்ணினது. இந்த கம்சன் இந்த குழந்தைய கொன்னா எனக்கு துக்கம் உண்டாகும், கம்சன் கொல்லாம இருக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருந்தோனே யாக்கும் அங்க ஒரு அசரீரி வாக்கியம் கேட்கறது. அசரீரி வாக்கியம் அப்படின்னா சரீரம் இல்லாதக்கு சவுண்டு மட்டும் கேட்கறது.